ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏ கவுன்சில் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இன்ஜினியரிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரவுண்ட் 2க்கான நமக்கு வேகன்சி லிஸ்ட் வந்து வெளியாகிடுச்சு. சரியா, நல்லாவே நீங்கள் என்ன செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதாவது நம்ம ஏற்கனவே ரவுண்ட் 2க்கு வேகன்சி லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயரோட வேகன்சி லிஸ்ட் நம்ம வந்து போட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ரிசல்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் பசங்க வந்து இந்த வருஷம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ், அதுக்கப்புறம் பிஹெச்டி காலேஜ், எஸ்எஸ்என் காலேஜ், சரியா, இந்த மாதிரி காலேஜஸ்க்கு தான் நல்லா கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி இந்த மாதிரி காலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுண்ட் 2க்கு இப்போ சிஇஜி காலேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்ல எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கில் 1 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து 3 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 2 சீட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான். எஸ்சிக்கு 3 சீட்டு, எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு வந்து 1 சீட் இருக்குது. அதே மாதிரி மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டு எஸ்சிக்கு, 1 சீட்டு வந்து எஸ்சிஏக்கு இருக்குது. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 6 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 1 சீட் இருக்குது, எஸ்டிக்கு 1 சீட் இருக்குது. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் சீட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் சிஇஜி கேம்பஸில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தா, ரொம்ப அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்தில் சீட்டே இல்லை. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்துலேயும் என்னாச்சு பார்த்தா சீட்டே இல்லை. எஸ்சி அப்புறம் வந்து எஸ்சிஏ எஸ்டியில் மட்டும் தான் சீட் வந்துருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. சரியா, ஏசிடி கேம்பஸில் எப்பயும் போல் சில டிபார்ட்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. எம்ஐடியில் பார்க்கலாம். எம்ஐடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது ஆட்டோமொபைலில் எஸ்சிஏ எஸ்சிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் சீட்ஸ் இருக்குது. மற்றபடி சீட்ஸ் வந்து இல்லை எதுலேயுமே, பார்த்துங்க தெளிவாக. அதுக்கப்புறம் ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் சீட்டு வந்து இருக்குது. சரியா, பிசியில் இருக்குது, பிசிஎம்மில் இருக்குது, எம்பிசியில் இருக்குது, எஸ்சியில் இருக்குது, எஸ்சிஏல இருக்குது. சரியா, அப்போ எம்ஐடி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதாவது பிஎஸ்சி காலேஜ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்சி காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஎஸ்டி காலேஜ் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு தேவையான காலேஜை சர்ச் பண்ணி பார்க்கணும். சரியா, இப்போ எப்படி நான் வந்து சர்ச் பாரில் போயிட்டு கவுன்சிலிங் கோட் அடிச்சோடனே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி காலேஜ் வந்துச்சு பார்த்திங்களா. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்குது. சரியா, அதே மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் ஃபைனான்ஸில் சீட்ஸ் வந்து இருக்குது. அதுவும் எஸ்சிக்கு தான் இருக்குது சீட்ஸ். சரியா, சிவில் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரியா, எஸ்எஸ் சீட்டே இல்லை. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் இல்லை, சிவில் இன்ஜினியரிங் சீட் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜியில் சீட் இருக்குது. மற்றபடி வேறு எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சீட் இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச்சில் என்ன சாண்ட்விச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து அது வந்து 5 இயர் கோர்ஸ். சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற எந்த இதுக்குமே வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு சீட் இருக்குது. சரியா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் சிஐடி, சரியா, கோயம்புத்தூர் பார்க்கலாம். கோயம்புத்தூர் சிஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியலுக்கு சீட்ஸே இல்லை. சிவில் இன்ஜினியரிங் கொஞ்சம் சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இசிஇ எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டே இல்லை. சரியா, அதனால் நீங்கள் டயர் 1 காலேஜில் சீட் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். நிறைய காலேஜஸ் இருக்குது. சரியா, டயர் 2 காலேஜஸ்லேயே நல்ல பெஸ்ட்டான காலேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன ட்ரை பண்ணலாம், கொடுக்கலாம். சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான காலேஜை சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை கூட விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.